தலைவர், அகில இந்திய மகளிர் கலாச்சார சங்கத்தின் முன்னணி தோழர் லலிதா அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் அகில இந்திய யூடியூசி தொழிற்சங்கத்தின் சார்பிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தினம் என்பது இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீர்களானால் தெரியும். பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருடந்தோறும் பெண்கள் தினமானது இந்த மார்ச் 8 நாளிலே தலைவர்கள் தொடர்ந்து அறிக்கை விடுவது ஒரு சம்பிரதாய சடங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு செயலியை ஏற்படுத்தி இருக்கின்றார். சென்னை போன்ற மாபெரும் நகரங்களிலே பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அல்லது வெளியூரில் இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக அவர்கள் செல்வதற்காக ஆட்டோ ஒன்று நிறைய செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்டோவிலே QR என்ற ஒரு கோடை வரையறுத்து இருக்கின்றார். QR அந்த கோடை ஸ்கேன் செய்துவிட்டால் அந்த பெண்கள் எந்த பகுதியில் இருக்காங்க, அந்த ஆட்டோ யாருது, அது எங்கே சென்று கொண்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட அனைத்து தகவலையும் அது கொடுத்துவிடும். இதன் மூலமாக பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம் அப்படி என்று இன்றைய தினம் மகளிர் தினத்துக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். இப்படிதான் ஆண்டுதோறும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் அல்லாதவர்கள் தொடர்ந்து பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் தினமானது எப்படி உருவானது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். சில சலுகைகள் நமக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் 1857 இப்படிதான் தொழிலாளர்கள் பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். காலையில் சூரியன் உதயம் போது வேலைக்கு செல்வார்கள். இரவு சூரியன் மறைந்தவுடன் வீட்டுக்கு திரும்புவார்கள். பணி நேரம் என்பது வரையறுக்கப்படவில்லை. 8 மணி நேரம் வேலை என்பது இப்பொழுதுதான் வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. குழந்தைகளை மர அட்டைகள் போட்ட பொட்டிகளிலே, குழந்தைகள் பஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டிகளில் குழந்தைகளை போட்டுட்டு பெண்கள் வேலை செய்வார்கள். கடுமையான உழைப்பு சுரண்டல். இப்படிப்பட்ட நேரங்களிலே தொழிலாளர்கள், அன்றிருந்த பெண் தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய 8 மணி நேர வேலை, மகப்பேறு விடுமுறை, பணியிடத்திலே பாதுகாப்பு, இப்படி சம வேலைக்கு சம ஊதியம், இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைத்து போராடினார்கள். அரசாங்கம் சாதாரணமாக போராட்டத்துக்கு கோரிக்கைகளை கொடுக்குமா? பார்த்தா கொடுக்கல. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைத்து தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் அன்றைக்கு இருந்த அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்திலே ஆளும் அரசாங்கமும் அன்றைக்கு இருந்த பஞ்சாலையினுடைய முதலாளிகள் அந்த ஊர்வலத்தை ஒடுக்குவதற்காக கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். பல பெண் தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். அப்படிப்பட்ட இதுதான் அவங்கள் கோரிக்கையை வென்றெடுக்க முடியவில்லை. மீண்டும் இதே மார்ச் 8 1910 இதே அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே மீண்டும் பெண்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திலே என்ன, இன்னைக்கு நமக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை உண்டு. ஓட்டுரிமை கிடையாது பெண்களுக்கு. அவர்கள் 8 மணி நேர வேலை, பணி பாதுகாப்பு, சம வேலைக்கு சம ஊதியத்துடன் சேர்த்து இந்த கோரிக்கைகளோடு சேர்த்து எங்களுக்கு ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் எல்லாம் இந்த கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஆளும் வர்க்கம் மீண்டும் அவர்கள் மேல தாக்குதலை நடத்தியது. ரத்தம் சிந்தினார்கள்,
உயிரை இழந்தார்கள். மீண்டும் அந்த போராட்டத்திலே உறுதியாக நின்று வெற்றியும் பெற்றார்கள். இந்த கோரிக்கை வெற்றி பெற்ற அந்த கோரிக்கையை அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த பெண் இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்த கிளாரா ஜெர்கின் அவர்கள் அன்றைக்கு சோசியலிச பெண்களுடைய மாநாட்டிலே, சர்வதேசிய உலக மாநாட்டிலே இந்த மார்ச் 8 நடந்த அந்த போராட்டமானது சர்வதேச பெண்கள் தினமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மாநாட்டிலே முன்மொழிந்தார். அந்த மாநாட்டிலே முன்மொழிந்த உடனே அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த மகளிர் தினமானது சர்வதேசிய மகளிர் தினமாக நாடு முழுவதும் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு கேளிக்கை கூட்டம் அல்ல. பெண்கள் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து போராடி பெண்கள் தினத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் கடந்து விட்டது. இப்படியெல்லாம் போராடி உரிமைகளை பெற்று இன்றைக்கு பெண்கள் உடைமை நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்கத்தாவில ஆர்ஜிகர் என்ற மருத்துவமனை கல்லூரியிலே, மருத்துவ கல்லூரி அது, அந்த கல்லூரியிலே இரவு பணியிலே பெண் மருத்துவர் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையை கண்டித்து நாடு முழுவதும் மக்களுடைய எதிர்ப்பு குரல், அதை தொடர்ந்து மருத்துவர்களுடைய தொடர் வேலை நிறுத்தம், இவற்றை எல்லாம் கடந்த நாடு முழுவதும் பெரிய அலையை ஏற்படுத்தியது, போராட்ட அலையை ஏற்படுத்தியது. அன்றைக்கு இருந்த கல்கத்தாவினுடைய மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டக்காரர்களிடம் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படியெல்லாம் மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக தான் நியாயங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த போராட்டத்தை கல்கத்தாவில் நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழகத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்தோமானால் உங்களுக்கெல்லாம் தெரியும். சென்னையில அண்ணா பல்கலைக்கழக மருத்துவமனை, அண்ணா மருத்துவமனை வளாகத்துக்குள்ளாரியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். கிருஷ்ணகிரியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த அலை நிற்கவே இல்லை. கிருஷ்ணகிரியில நடந்த இது ஓயவே இல்லை. அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா மணப்பாறையில அதே மாரி வந்து ஒரு தனியார் பள்ளியினுடைய அறங்காவலர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அங்க இருந்த பள்ளி மாணவி. இப்போ நமக்கு பக்கத்திலே தெரியும், ஏற்கனவே வந்து லலிதா பேசும்போது கூட குறிப்பிட்டார். கஞ்சா விற்பனையின் மூலமாக, போதையின் மூலமாக பாண்டிச்சேரியில அந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கால்வாயில காலும் கையெல்லாம் வெட்டி மூட்டை கட்டி போட்டிருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப சமீபத்தில் என்னன்னா தவளக்குப்பத்துல ஒரு தனியார் பள்ளியில ஒரு ஆசிரியர் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையிட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருக்கின்றார். அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம், பள்ளிகள்லாம் மூடிட்டாங்க. அந்த பள்ளிக்கு ஆதரவாக சிலர்கள் போராட்டமும் நடத்துறாங்க அந்த மாணவ ஆசிரியர்கள். இப்படிலாம் வந்து தமிழகத்தில் வந்து தொடர்ந்து பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான தாக்குதல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம டிவி தொலைக்காட்சி பார்க்குறோம்ல, தொலைக்காட்சியினுடைய தொடர் பார்க்குற மாரி தொடர்ச்சியாக வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க தமிழகத்தில், பெண்கள் பாதுகாப்பை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு. பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள்லாம் நமக்கு பாதுகாப்பான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தான். பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எல்லாம் நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆனால் பள்ளியில் இப்படிப்பட்ட நிலை இருக்குன்னா எந்த மனசாட்சி உள்ள யாராலையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுமோ? ஆனால் பெண் கல்வியை பற்றி பேசுகிறார்கள், பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் பெண்களை பற்றி பேசக்கூடிய இந்த அரசாங்கம் அவற்றுக்கு மாறாக இப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட சமீபத்தில் என்னன்னா இது மாதிரி வந்து தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இவற்றுக்கெல்லாம் நம்மளோட வந்து என்ன இருக்குன்னா, இப்படிப்பட்ட குற்றவாளிகள்லாம் விட்டு வைக்க கூடாது, கடுமையான தண்டிக்கப்பட வேண்டும், தூக்கிலப்பட வேண்டும். சமீபத்தில் முதலமைச்சர் கூட என்ன இருக்காருன்னா, அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தூக்கில போடணுன்ற அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆசிரியர்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட அவர்கள் வந்து அவர்களுடைய கல்வி சான்றிதழ் பறிக்கப்படும், வேலை வந்து அவர்களுக்கு எந்த இடத்துலையும் வேலை செய்ய முடியல ஆக்கப்படும். இப்படி எல்லாம் வந்து அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி வந்து மத்திய அரசையும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 2012 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, போக்கோ சட்டம். இந்த போக்கோ சட்டத்தின் மூலமாக இந்த 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 சட்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வழக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த வழக்கு பதிஞ்ச ஒரு மாதத்தில் காவல்துறை வந்து விசாரணை நடத்தி ஓராண்டுக்குள்ள அது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கணும். நம்முடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவும் நடந்ததே இல்லை. கிட்டத்தட்ட மத்தியில் இந்தியா அளவில் 2,28,726 வழக்குகள் நிலுவையில் இருக்க போக்கோ வழக்கு. அப்படின்னா எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கும் பாருங்க. எல்லா மாநிலங்களிலும் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கும் பாருங்க. தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,828 வழக்குகள் தமிழகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க, போக்கோ வழக்கு. எல்லாம் வந்து பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் வழக்குகள், அடிச்சது, இப்படிப்பட்ட வழக்குகள். இப்படியே பார்த்தீங்கன்னா இவருக்கு. ஆனால் போக்கோ சட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் தண்டனை யாராவது பெற்றிருக்காங்கன்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள், காவல்துறையின் அலட்சிய போக்கு, நீதிமன்றத்தினுடைய அசாரண தன்மைகள், இப்படிப்பட்ட பல்வேறு குளறுபடிகள், கோளாறுகள், அலட்சியம், தவறான செயல்பாடுகள் இவற்றின் மூலமாக குற்றவாளிகள் எல்லாம் ஈஸியா வந்து தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டுறாங்க. இதான் வந்து நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. இப்படியா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட சமூகத்தில் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இதை விட இன்னும் கொடுமைகள் என்ன நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் 3 லட்சம் குழந்தைகள் காணா போயிருக்காங்க, கடத்தப்பட்டிருக்காங்க. 3 லட்சம் குழந்தைகள். இந்த குழந்தைகள் காணா போறதுல வந்து முதல் மாநிலம், பட்டியலில் முதல் மாநிலமா இருக்கிறது என்னன்னா, யாரு எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம். 2வது என்னன்னா, நம்ம நாட்டினுடைய தலைநகரம் டெல்லி. இதெல்லாம் வந்து குழந்தை காணா போறதுல முதலிடத்துல இருக்கு. இப்படி குழந்தைகள், பெண்கள் மீதான தாக்குதல் வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கைகள் வந்த பிற்பாடு இந்த மேல் பெண்கள் மீதான தாக்குதல் வந்து கடுமையாக அதிகரிச்சு, பெண்களை ஒரு மனிதனாகவே ஒரு உரியாகவே பாவிப்பதில்லை. அது ஒரு போதைப் பொருளாக, ஒரு நுகர்வு பொருளாக பெண்களை சித்தரிப்பது. பெண்களுக்கும் சேவிங் பண்ற பிளேடுக்கும் சம்மந்தம் இருக்கா? அரைக்குறை ஆடையோட வந்து சேவிங் பிளேடு விளம்பரத்துக்கு பெண்களை போடுவாங்க. கூட்டர் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்குறை ஆடையோட கூட்டர் வந்து விற்பனைக்காக விளம்பரம் போடுவாங்க. அப்ப பெண்களை வந்து முதலாளிகள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அவருடைய பண விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இப்படிதான் வந்து பெண்கள் மீதான தாக்குதல் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாடு முழுதும் பெண்கள் இப்படிப்பட்ட இதை எதிர்த்து தான் வந்து பெண்கள் நாடு முழுவதும் வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. அப்ப இதெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் எல்லாம் வந்து பெண்கள் வந்து அங்கங்க தனித்தனியா இருக்கும். இது ஏதோ வந்து நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். இது சமூக பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லைன்னு. ஒரு பிரச்சனை நடக்கும் போது நாம் எல்லாம் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஏன்னா நாம ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தீப்பற்றிச்சுன்னு வச்சுங்க, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தீப்பத்திட்டு எரியுதுன்னு வச்சுங்களா, நாமெல்லாம் போய் அங்கே அணைக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த தீ வந்து நம்ம வீடு தானே, இங்கே தானே இருக்கு, நம்ம வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு என்ன நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தீ 4 வீடு தள்ளி 5வது வீடு பிடிக்கும், 5வது வீடு பிடிச்சி 6வது வீடு பிடிச்சி கடைசியில் நம்மளை வந்து பின்னாடி பிடிக்கும். அப்போதான் நம்ம திரும்பி பார்ப்போம், நமக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா வீடும் எரிஞ்சு போச்சா. அப்ப நாம வந்து அந்த வீடு முதல் தீப்பற்றி எரியும் போது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து
அதை அணைச்சிருந்தோம்னா நமக்கு அந்த பாதிப்பு வராது. அப்ப நாம எல்லாம் வந்து ஒன்று சேர்வதன் மூலமாக தான் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு 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 கொடுமை ஒரு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அமைப்பு ரீதியாக போராட வேண்டிய ஒரு அவசியம் தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அமைப்பு வந்து ஒரு சுரண்டல் அமைப்பு, சொத்துடைமை அமைப்பு. இங்க சொத்து இருக்கிறவங்க தான் வாழ முடியும் என்ற பேர் இருக்கு. இந்த நாட்டினுடைய முதலாளிகள் வந்து பல கோடிகளை வந்து தங்களுடைய சொத்துக்களாக குவிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு புறத்துல வந்தீங்கன்னா மக்கள் வந்து தெருவில் ரோட்லையும் வந்து மக்கள் வந்து அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டில் நீடிச்சுட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த சமூக அமைப்பு தான். அப்ப இந்த சமூக அமைப்பை நாம் வந்து நம்முடைய கோரிக்கைகளுக்காக போராடுவது மட்டும் இல்லாமல் இந்த சமூக அமைப்பை மாற்றுவதற்கான போராட்டத்தை நாம வந்து பெண்கள் வந்து கலந்துக்கணும். இப்படிதான் வந்து வரலாற்றில் பல பெண்கள் நடந்த போராட்டங்கள்ல வந்து தங்கள் போராடிருக்காங்க. அதனாலதான் சில உரிமைகளை நம்மளால வந்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி பெண்கள் வந்து எந்த இடத்துலயும் வந்து துணிஞ்சு வந்து போராடி இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி அன்றைக்கு இருந்த வந்து விபச்சாரத்தை வந்து ஒழிப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் படிப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல பெண்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பெண்களை எப்படி படிச்சாங்க? முத்துலட்சுமி கூட வந்து பார்த்தீங்கன்னா திரை போட்டு தான் படிச்சாங்க. ஆனா அவங்க படிச்சு அவங்க வளர்ந்து வந்து சமூகத்துக்காக அவர்கள் இப்படிப்பட்ட போராட்டங்கள். அப்ப நாம் வந்து படிக்கிற படிப்பு நம்முடைய இதெல்லாம் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும். சமூகத்துக்கு பயன்பட்டாதான் இந்த சமூகம் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அப்ப நாம நல்லா இருக்கும் போதுதான் நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்துல வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து சிறந்த வந்து இந்த உயர்ந்த கலாச்சாரத்தையும் உயர்ந்த பண்பையும் உயர்ந்த பழக்க வழக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம பிள்ளைக்கு போதிக்கும் போதுதான் நம்ம பிள்ளை வந்து உயர்ந்தவனாக நல்லவனாக வாழ முடியும். பையன் கூட வந்து ஒரு கேள்வி கேட்டான், படிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நாட்டுல பொய்யும் புரட்டும் திருட்டும் அநியாயமும் அக்கிரமும் நடந்துட்டு இருக்கிறதுல நாம வந்து நேர்மையாகவும் நல்லவனாகவும் வாழ வேண்டியதுன்னா அதுக்கு கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த பையனுக்கு அந்த கல்வி, இந்த சொத்துக்கள் எல்லாமே இன்றைக்கு நிற்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நாளைக்கு மறைஞ்சு போகலாம், இடிஞ்சு போகலாம், பூகம்பத்தில் புதஞ்சு போயிடலாம். ஆனா நாம பெற்ற கல்வி வந்து என்றைக்குமே அழியாது. சதா படிங்கன்னு சொல்றது வந்து யாருக்காகனா நாம வந்து இந்த சமூகத்துல அறிவை பெறுவதற்காக. அந்த அறிவை பெற்று இந்த சமூகத்துக்காக நம்ம அந்த அறிவை பயன்படுத்தணும். படிக்கிறத வந்து சதா படிங்கன்னு சொல்றது வந்து குற்றம் இல்லை. படிச்சு நல்ல சிறந்த மாணவனாக சிறந்த வந்து படிப்பாளியாக நாம் வந்து வளரணும். இப்படி தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து தங்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட போராட்டத்தில் அகில இந்திய மகளிர் கலாச்சார சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்திட்டு இருக்கு. நாடு முழுதும் இந்தியா முழுதும் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டாங்க ஆசா தொழிலாளர்கள் அவருடைய போராட்டம் கிட்டத்தட்ட வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க, சிபிஎம்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் என்ன சொல்றாங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து குறைந்தபட்ச கூலி வந்து 21,000 ரூபாய் வழங்கணும்னு சொல்லி வந்து எல்லாமே அரசாங்கத்தினால் ஒத்துக்கொள்ளப்பட்டு எங்க பார்த்தாலும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா சாதாரணமா ஆசா தொழிலாளர்களுக்கு ஒரு 5,000 6,000 கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு நிரந்தரப்படுத்தணும், எங்களுக்கு 21,000 ரூபாய் கூலி கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் போராட்டம் நடந்துருக்கு. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து மூலமாக ஆனா வந்து அந்த போராட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு பல்வேறு மகளிர் அமைப்புகள் பல்வேறு மகளிர் இயக்கங்கள்லாம் அந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட்டா அது ஆதரவா வந்து நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் நாம வந்து அமைப்பு ரீதியாக போராடணும். அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய அகில இந்திய மகளிர் கலாச்சார சங்கத்தில் நீங்க இணைந்து போராட முன்வர வேணும். அதனுடைய விஷயங்களை மற்றொரு வீடுகளையும் நம்ம வந்து கொண்டு போகணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அநீதிக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.